ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா 1 கிலோ மைதா வச்சு எப்படி பரோட்டா செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு முழு எக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு 50 கிராம் கிட்ட வரும் எப்படியோ ஒரு எக்கு. ஸோ இது கூடவே 100 ml பால் யூஸ் பண்ணுறோம். 1 கிலோவுக்கு 100 ml. ஸோ அதேமாரி தண்ணி வந்துட்டு 1 கிலோவுக்கு 350 ml யூஸ் பண்ண போகிறோம். அதேமாரி சால்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 கிலோவுக்கு 15 கிராமு ப்ளஸ் இது கூடவே சுகர் வந்துட்டு 10 கிராமு. ஸோ இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும், என்னென்ன செய்யணுன்றதை பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க 10 கிராம் சுகரையும் 15 கிராம் சால்ட்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா கரையணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ பார்த்திங்கன்னா சுகரும் சால்ட்டும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்னா இந்த மாதிரி சால்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். லைட்டாக கூட இருக்கணும். ஸோ எனக்கு கிராம் வைஸு கணக்கு தெரியுன்றதுனால கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 100 ml பாலை வந்துட்டு தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு முட்டையும் உடைச்சிட்டு இது கூடவே ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு முட்டை வேணாம்னு நினச்சிங்களா ஒரு 50 ml பால் மட்டும் இது கூட எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். முட்டை பால் தண்ணி எல்லாம் விட்டுக்கா சேர மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இது தான். ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். குவான்டிட்டி வந்துட்டு எங்கேயுமே மிஸ்ஸே ஆகாது. மெஷர்மெண்ட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணுற அவசியமே இல்லை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ 1 கிலோ மாவை ஜல்லடியை வச்சு நல்லா சலிச்சுட்டு வச்சுருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சரை இதுக்குள்ளே ஃபுல்லாக ஊற்றிட போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஊற்றிட்டோம் இப்போ. ஸோ இதை நல்லா இப்போ கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ கொஞ்சம் கூட நமக்கு எந்த இடத்துலையும் கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்காது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட் வந்துட்டு. ஸோ இப்போ அதை நல்லா கையை வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கூட இப்போ கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்காது. ஏன்னா இந்த குவான்டிட்டி வந்துட்டு நம்ம வெயிட் மிஷினை வச்சு பர்ஃபெக்டாக செக் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஸோ அதேமாதிரி சால்ட்டும் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி எதுவுமே மிஸ்ஸே ஆகாது. ஸோ இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம டேபிளில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இதை டேபிளுக்கு மாற்றிட்டு எல்லாத்தையும் இனி ஒரு 10 நிமிஷம் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாகவும் ப்ளஃபியாகவும் வரும். கொஞ்சம் கூட உங்களுக்கு பிசுறே தட்டாது. ஸோ மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு இதை மாவு தான் மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ இதை அளவுக்கு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா இதை நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு இது எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் எந்த அளவுக்கு ரெஸ்டிங் டைம் வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பரோட்டா செம்மையாக வரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் விடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மைதா ஊற வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ மைதா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ண போகிறோம்னா நம்ம கட் பண்ணி பீடாக பிடிச்சிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி அழுத்தி டைட்டாக இந்த அளவுக்கு பீடா பிடிச்சி வச்சுக்கிறோம். ஸோ இதை பீடா பிடிச்சி ஒரு 10-15 மினிட்ஸ் அதையும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி பரோட்டா வீசணும், எப்படி குக் பண்ணி எடுக்கணுன்றது இதில் அடுத்து வர 2 தான் மெயின் இம்பார்ட்டன்ட். மாவை கூட நீங்கள் குழச்சிடலாம். பட் என்ன தான் மாவு குழச்சாலும் எந்த அளவுக்கு குக் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி டைட்டாக அழுத்தி பரோட்டா பீடா பிடிச்சி அப்படியே சைடில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படியே அழுத்தி டைட்டாக இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படியே கரெக்டான ஷேப்புக்கு ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மாவு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டைட்டாக கூட இப்படியும் கூட உருட்டிக்கலாம். ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க முன்னாடி உருட்டினாலும் இப்படி உருட்டுவாங்க. ஸோ அது வராதவங்க இந்த மாதிரி உருட்டிக்கலாம். ஏன்னா நான் 6-7 வருஷமாக நான் இப்படி தான் உருட்டுறேன். இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் ஆனது கிடையாது. ஸோ நமக்கு எப்படி வாட்டை வருதோ அந்த மாதிரி நம்ம பரோட்டா பீடாக பிடிச்சிட்டு இதை லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்டிங் விடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சதெல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு ஸோ லைட்டாக இது மேலே ஆயில் அப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்டிங் விட போகிறோம்.
ஸோ நம்ம எந்த அளவுக்கு பரோட்டா மாவு உருண்டை பிடிச்சி ரெஸ்டிங் வருமோ நம்ம வீசும் போது அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஷினில் மிக்ஸ் பண்ணுறவங்க ஆன் த ஸ்பாட்டே இது பண்ணுவாங்க, ஏன்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு ஈரத்துணி இருந்தாலோ எது இருந்தாலோ நல்லா போட்டு ஊற விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுவோம். ஸோ அடுத்து எப்படி வீசுறது பார்ப்போம். பரோட்டா மாவு உருண்டை பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை எப்படி வீச போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டேபிளில் நம்ம எடுத்து வச்சு ஒரு உருண்டை இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி விட போகிறோம். ஸோ எப்போவும் சைடில் தான் ரோல் பண்ணணும். சென்டரில் வந்துட்டு நம்ம வீசும் போது எப்போவும் தானாக வந்துட்டு ரோல் ஆகிடும். ஸோ அதனால் எப்போவும் என்ன பண்ணணும், சைடில் தான் எப்போவும் தேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்துட்டு தின்னாக தேய்ச்சி விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், லைட்டாக என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இந்த 4 விரல கீழே இந்த 4 விரல மேலே அப்படியே இந்த மாதிரி வீச வேண்டியதான். பொறுமையாக இப்படி எடுத்து இப்படி விடுறீங்க, இப்படி எடுத்து விடுறீங்க. ஸோ இந்த மாதிரி 4 விரலை வச்சு ஈஸியாக இந்த மணிக்கட்டு வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ரொட்டேட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டில் கர்ச்சீஃபில் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு உங்களால் தின்னாக வீச முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக வீசிட்டு எகைன் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி வீசி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணுறோம். இப்படி ஃபுல்லாக கர்ச்சீஃபை மடிக்கிற மாதிரி எடுக்கிறோம். இந்த 2 விரலை வச்சு இந்த பக்கம் இப்படி 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 நல்லா ரோல் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு செட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் வீசி சைடில் வச்சுக்கணும். ஸோ இன்னொரு டைம் கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்து உருண்டையை ஃபஸ்ட்டு வச்சு சைடில் அழுத்தி விடுறீங்க. தேவைப்பட்ட கையிலே கூட பண்ணால் நான் ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸ்க்காக தான் ரோலரை வச்சு பண்ணி சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோலரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் போக 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 உங்களுக்கே பழகிடும். ஸோ இந்த மாதிரி சைடில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா வரும் வீசும்போது. ஸோ இந்த மாதிரி ஆயில் எடுத்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி 4 விரலு கீழே இந்த கட்டை விரல் மேலே, அதேமாதிரி இந்த 4 விரல் மேலே இந்த கட்டை விரல் கீழே இப்படி எடுத்து இப்படி விடுறீங்க, எடுக்கிறீங்க விடுறீங்க, எடுத்து விடுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணி பழகுங்க. போக போக உங்களுக்கு தானாகவே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வீசிட்டு என்ன பண்ணுறோன்னா இப்போ லைட்டாக மேலே அகைன் ஒரு டைம் சின்னதாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்படி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணுறோம், அப்படியே சைடில் செட் பண்ணி வைக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான சைஸில் இருக்குன்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வீசி எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரோல் பண்ண பரோட்டாவை எப்படி குக் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ எடுத்து வச்சுக்கிற பரோட்டாவை இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி விட வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு கட்டை இருந்தால் இந்த மாதிரி கட்டையில் வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விடணும். ஸோ கரெக்டான ஒரு சைடில் எப்போவும் நான் சொல்கிற மாதிரி இதுக்கும் என்ன பண்ணணும்னா சைடில் தின்னாக இருக்கணும். ஸோ சென்டரில் திக்காக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போ அழுத்தும் போது சைடில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்ம சைடில் தேய்க்கிறத பொறுத்து தான் என்றைக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணது பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா பரோட்டாவும் நம்ம தேய்ச்சிட்டு ஸோ அடுப்பில் எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறீங்க, அழுத்துறீங்க, அப்படியே கட்டி வச்சு இந்த மாதிரி தேய்க்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். சைடில் எப்போவும் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. சைடில் தேய்க்க தேய்க்க சென்டரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷேப் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் தேய்ச்சிட்டு இப்போ அடுத்து அடுப்பில் போட்டு எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பரோட்டா போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் போடணும் கீழே. ஏன்னா கீழே ஆயில் போட்டால் தான் நமக்கு கீழே நல்லா ப்ரௌனிஷ் ஆகும், இல்லைன்னா தீஞ்சு தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஆயிலை போட்டு விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு பரோட்டாவும் இப்படி போட்டுக்க போகிறோம். ஸோ பரோட்டாவை போட்டுட்டு லைட்டாக குக் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக குக் ஆகும்போது என்ன பண்ணணும்னா போட்ட உடனே லைட்டாக என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மேலேயே அப்படியே லைட்டாக ஒரு இந்த மாதிரி ஆயில் விட்டு லைட்டாக சைட்லேயே ஆயில் விட்டு அப்படியே குக் பண்ணுவோம். ஸோ குக் ஆகிடுச்சின்னு தெரியாது அப்படின்னு நான் சொல்லுறேன். லைட்டாக உங்களுக்கு குக் ஆனது தெரியும். ஸோ ஒவ்வொரு சைடும் ஒரு 1 மினிட் விட்டுட்டு நம்ம அடுப்பை திருப்பி எடுத்தோம்னா நம்மளோட பரோட்டா வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மினிட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நைஸ் அண்ட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அடுத்த சைடு திருப்பி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா விட்டு இதை குக் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பி விட்டோம், ஒரு 1 மினிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா மேலே க்ரஸ்டி கோட்டோட நல்லா உங்களுக்கு வந்துருக்கணும். பிகாஸ் நம்ம போட்டிருக்க முட்டை அந்த மாதிரி போட்டதுனால தான் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் போட்டு வச்சுட்டு இதை எப்படி அடிச்சிருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பரோட்டா வந்துட்டு எல்லா சைடுமே ஈச் அண்ட் எவ்ரி சைடு நீட்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று ஒன்றா போகிறதுனால
இப்போ கடையினா நம்ம ஒட்டுக்கா 10-15 போட முடியும். ஸோ இப்போ வீட்டில் என்னன்னா ஒன்று ஒன்றா போடுறதுனால ஃபஸ்ட்டு 2 குக் பண்ணிவிட்டு அதை வச்சுருப்பீங்களா, அதையும் எகைன் இந்த மாதிரி 1 டைம் போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து போய் டேபிளில் போட்டு அடிக்கணும். ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா செம்ம ஃப்ளஃபி சூப்பர் சாஃப்டான பரோட்டா. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு கடையில் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு சும்மா லேயர் பை லேயராக இருக்குன்றது. ஸோ அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளஃபியான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ரெசிபியில் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாமல் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். ஸோ ரெசிபி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி புதுசாக சேனலுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.